லாக்ல இருந்து ரிமூவ் ஆகவே முடியாது. எளிமையான பூட்டு தான். வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரிலிருந்து செல்வன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலைகள்லையும் உள்ள, அதாவது நம்ம தற்காப்பு கலைகளில் அடிமுறை, சிலம்பம், வர்மம், வைத்தியம் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து சுவடு, அடுத்தால பூட்டுப்பிரிவு, அடுத்தால எடுத்தறி, ஆயுத பறி, இந்த மாதிரி ஒவ்வொரு கலைகள்லையும் உள்ள நுணுக்கமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி. இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம், இதில் உள்ள நல்ல விஷயங்களையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பறி, இன்னொரு ஆள் ஆயுதம் எடுத்து நம்மளை தாக்க வந்தால் எப்படி பறித்து எடுக்கணும் அப்படிங்கிற யுக்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமான லாக்கையும் ஒன்று சொல்லித்தரோம், எளிமையான லாக்கு நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட 12 இருக்குது. இந்த மாதிரி கன்னிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட 60 சில்லற முறைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு 12 வருஷப்படுத்தி வச்சுருக்கோம். அதில் 1 2 உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த கால் பறி போடுங்க. அப்படி ஜம்ப் பண்ணி உச்சிக்கு வெட்டுறாங்க, ஒளிஞ்சி இப்படி காலை பிடிச்சி அந்த காலை அப்படியே தூக்கி போட்டு ஒரு லாக்கு. இப்போ அந்த மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர்மத்தோட சேர்ந்து இதில் வலிக்கிறதுனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க கையெடுத்து வெட்டுறாங்கன்னா அடுத்தது அப்படியே பிடிச்சி கையை அப்படியே திருக்கி அப்படியே வச்சு லாக் பண்ணி பறிச்சு எடுக்கக்கூடிய முறை. இது பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாட்டு இருக்கும், அவங்க செய்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கும். ஆனால் எளிமையான பூட்டு தான், சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இதை வந்து பிரிஞ்சு போனதுனால இதில் நிறைய யுக்திகள் இருக்குது. இப்போ பரியை மட்டும் சொல்லித்தரதுனால அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது கால் பறி முறை, காலை வாரி விட்டு அப்படி பறிக்கிறது, உச்சிக்கு வெட்டும் போது ஒளிஞ்சு அப்படி காலை வாரி விட முறையெல்லாம் இருக்கும். இனி அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா நாடிப்பிடி போடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எளிமையாக தான் லாக் பண்ணுறோம், ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கிடையவே செய்யாது. ஆனால் அந்த லாக்லேருந்து ரிமூவ் ஆகவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லாக்கு. ஒரு சின்ன பிடி மட்டும்தான், நாடிப்பிடி மட்டும்தான், அந்த பெருவர்கள் மட்டும்தான் வேலை செய்யும். எப்படிங்கிறத பாருங்க. சரி, அப்படி வெட்டி இந்த கையை பிடிச்சிட்டு இந்த நாடியை பிடிக்கும் போது வர்மம், இந்த உறக்க கால வர்மம் இருக்குல்ல, இந்த வர்மத்துல மட்டும் இப்படி கை வச்சு பிடிச்ச உடனே இந்த பெருவர்கள் மட்டும்தான் அவங்க தலையை அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டுனா அசைக்கவே முடியாது. அப்படியே கீழே நம்ம டவுன் பண்ணி அப்படியே கீழே உட்கார வச்சுட்டு இந்த காலை தூக்கி மேலே போட்டு அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தால இப்படி அருவாளை பறிச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடியை பிடிக்கும் போது இந்த வர்மத்துல கொடுக்கறது மட்டும்தான் இதுல முக்கியமானது. மற்றபடி எல்லாமே நமக்கு சொன்னது மாதிரி கரெக்டா நடந்துடும், சரிங்களா? பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயுத பறியிலையும் நிறைய முறைகள் இருக்குது. இதுல உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ரொம்ப ஆழமா அழகா ஒவ்வொரு பாயிண்டையும் சொல்லி தர்றதுக்கு எங்களோட முயற்சி. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது. இதுல குறிப்பா இன்னும் உங்கள்ட்ட இதை நீங்க நல்லா கவர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, இதுல இந்த நம்ம எத்தனை பூட்டு செஞ்சோம், முதல்ல ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கும் போது லாக் எப்படி எத்தனை லாக்லாம் பண்ணி பிரிச்சாங்க, அதுக்கு என்ன மாதிரிலாம் இது பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதை எண்ணிக்கையை, எத்தனை பூட்டு பண்ணாங்கிற எண்ணிக்கையை நீங்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட்ல போட்டிங்கனாலோ, இல்லைனா நம்ம கீழே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு வந்து இதில் குலுக்கல் முறையில் மாதத்தில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பரிசு தர்றதுக்கு நாங்கள் காவல் இருக்கோம். குறிப்பாக என்னென்னா என்ன மாதிரி பரிசுன்னு கேட்டால், இந்த கலையில் உள்ள வெப்பன்ஸ், கம்பு இருக்குது, கோடாரி இருக்குது, அருவா இருக்குது, கத்தி இருக்குது, வாழ்க்கடையும் இருக்குது,
சுருள்வாள் இருக்குது, மான்கொம்பு இருக்குது. இந்த மாதிரிப்பட்டதை நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொரியர் மூலமாக எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்கிறோம். உங்களையும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அட்ரஸை வாங்கி உங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கு, உங்களுக்கு பரிசு தர்றதுக்கு நாங்கள் தயார். அப்புறம் இதில் வந்து இதை சேர்த்துக்கலாம், இதை நீக்கிக்கலாம், இதை இப்படி பண்ணலாம் அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் ஓகே. ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துன்னு சொன்னாலும் அந்த கேள்வியை நீங்கள் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் ஒரு ஒரு கான்செப்ட் தனியாக எடுத்து நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றதுக்காக இருக்கோம். உங்களுக்கு குறை நிறைய கூட இதில் நீங்கள் சொல்லலாம், இதை கேள்வி இருந்தால் கூட கேட்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா வீடியோக்கள் நம்ம கூட இருந்ததுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.